போராட்டத்தில் ஈடுபடும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் சிஎம்டிஏ அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீர்கள், விவரங்களை சொல்லலாம். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆமினி பேருந்துகள் இன்று முதல் இரவு கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆமினி பேருந்து நிலையத்தில் பேருந்து உரிமையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆமினி பேருந்துகள் இன்று இரவு முதல் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதை தொடர்ந்து கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து தான் பேருந்துகளை இயக்குவோம் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே தைப்பூசம், குடியரசு தின விழா உள்ளிட்ட விடுமுறை நாட்கள் வரக்கூடிய நிலையில அந்த விடுமுறைக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 60,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். திடீர் என்று 22/4/2024 அன்று தமிழக அரசு போக்குவரத்து துறை சார்பில் ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று இரவு முதல் இயக்க வேண்டும் என்று அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில அந்த அறிவிப்பை எதிர்த்து திடீர் என்று அறிவிப்பு வெளியிட்டால் சுமார் தங்களிடம் 1000 பேருந்துகள் ஆமினி பேருந்துகள் கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து தினசரியாக இயக்கப்படுகிறது. திடீர் என்று இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் தங்களது பேருந்துகளை எங்கே கொண்டு நிறுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். அது மட்டுமல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆமினி பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதிய வசதிகள் இல்லாததால் தங்களது பேருந்துகளை எங்கே சென்று நிறுத்துவது என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதை முன்வைத்துதான் தற்போது பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் உறுப்பினர் அது மட்டுமல்லாமல் காவல்துறை உள்ளிட்டோரிடம் தொடர்ந்து ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இன்று இரவு முதல் பயணிக்கக்கூடிய பயணிகளினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, இன்று இரவு முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும். இதற்கு நடுவே பயணிகளை இறக்குவதோ அல்லது பேருந்தில் ஏற்றுவதோ ஈடுபட்டால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய உறுப்பினர் இந்துமதி மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ஆமினி பேருந்து உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு 7:30 மணிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் பேருந்துகளை இயக்க வேண்டும். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து, அதாவது கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்கக்கூடாது என்று அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில 2 நாட்களுக்கு முன்பே வந்த அறிவிப்பின் காரணமாக திடீர் என்று 1000 பேருந்துகளை எடுத்துக்கொண்டு எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செல்ல வேண்டும் என்று ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அதிகாரிகளிடம் சென்று கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நிலையில போராட்டத்தில் தற்போது ஆமினி பேருந்து உரிமையாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.